ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சொரா புட்டு. நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஈஸியாகவும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், சொரா மீன் வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம முழுசாக எல்லா மீனும் செய்கிற மாதிரி செய்யக்கூடாது. மீனை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நரன்னு இருக்கும். அதனால் இந்த தோலை உரிக்கணும். அதுக்காக எப்படி உரிக்கலான்னு பார்ப்போங்க. பாருங்கள், இப்போ இந்த மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மீனை போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. மூடி போடாமையே வேக வைக்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு நல்லா வெந்திருக்கும். இந்த சைடு 1 நிமிஷம், இந்த சைடு 1 நிமிஷம், மொத்தம் 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. அப்புறம் இந்த தோலும் பாருங்கள், உரிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த சைடு 1 நிமிஷம், அந்த சைடு 1 நிமிஷம் வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஆறிடுச்சு இல்லைங்களா. இப்போ இந்த தோலை வந்து இப்படி உரிச்சிடலாம். நல்லா வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சுருந்தீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லென்த்தாக பிச்சு வராது. பாருங்கள், நான் சொன்னேன்ல, இந்த மேலே இருக்க தோலில் வந்து மணல் மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? இதெல்லாம் மணல் தான். இது பாருங்கள், இதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் கீழே போட்டுடலாம். இப்போ இதை என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிக்கணும். பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. இது எடுத்தலாம். நடுமுள் மட்டும்தான் இருக்கும் அதில். இந்த மாதிரி எல்லாமே பிச்சு எடுத்தாச்சு. இது மட்டும்தான் இதில் இருக்க முள்ளெல்லாம் எதுவுமே இருக்காது இதில். இதை மட்டும் எடுத்துகிட்டு இதை கீழே போட்டுடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இதை வச்சுட்டு நம்ம சொரா புட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இதுக்கு இந்த டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். 10 மிளகாய் முழுசாக போட்டுக்கோங்க. ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்து 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஒரு 7 பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதையும் போட்டுடலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை இந்த நெய் போட்டிருக்கிறதுனால இதே கொஞ்சம் வறுத்துருங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க சொரா மீன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இதில் இருக்க ஈரத்தன்மையிலேயே அது நல்லா வெந்துடும். மீதி இருக்க கொத்தமல்லியையும் போட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூப்பரான சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீனை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து நம்ம பண்ணதுனால
நல்ல ஜம்முன்னா சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதுலேயே நல்லா பரட்டி விடணும். அந்த மாதிரி பாருங்க, பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி சொரா புட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.